கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னவேடம்பட்டி பகுதியில் சாலையில் மறுபுறமாக ஏறி அதிவேகமாக வந்த பைக் மீது எதிரே வந்த மற்றொரு பைக் நேருக்கு நேர் மோதி தூக்கி வீசப்படும் பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் அருண். வணக்கம். இந்த விபத்து தொடர்பான முழு விவரம். வணக்கம். கோவை மணியகாரம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த மேகநாதன் என்பவர் தனியார் நிறுவன ஊழியராக பணியாற்றி வருகிறார். அவர் தனது மனைவியை சரவணம்பட்டி பகுதியில் இருக்கக்கூடிய ஐடி நிறுவனத்தில் பணியாற்றி வரும் நிலையில இன்று காலை தனது மனைவியை அலுவலகத்தில் சென்று இறக்கிவிட்டு மீண்டும் அவர் வீடு திரும்பி இருக்கிறார். அதே வேளையில அவர் சின்னவேடம்பட்டி அருகே வந்தபொழுது எதிரே மற்றொரு இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் மற்றொரு காரை முந்தி வரும்பொழுது இந்த இருசக்கர வாகனத்தின் மீது நேருக்கு நேர் மோதி விபத்தானது ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்த மேகநாதன் என்பவருக்கு கை கால் முறிவு ஏற்பட்டுள்ளது. அதே வேளையில அந்த மற்றொரு இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்தவர் தேனியைச் சேர்ந்த சரவணன் என்பது தெரிய வந்திருக்கிறது. அவருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இருவரும் சிகிச்சைக்காக வெவ்வேறு தனியார் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இருவருக்கும் ஆபத்தான நிலையில் சிகிச்சையானது தற்பொழுது நடைபெற்று வரக்கூடிய நிலையில அது தொடர்பான சிசிடிவி காட்சியானது தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. அந்த சிசிடிவி காட்சியில் இருசக்கர வாகனத்தை ஓட்டி கொண்டு வரக்கூடிய மேகநாதன் சாதாரணமாக அவர் செல்லக்கூடிய வழியில் வந்த நிலையில மற்றொரு வாகனமான எதிரே வந்த இருசக்கர வாகனத்தில் வந்த சரவணன் மற்றொரு காரை முந்தி சென்று அதிவேகமாக இயக்கி வந்து இந்த விபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது தெரிய வந்திருக்கிறது. இந்த விபத்து தொடர்பாக தற்பொழுது போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார், கோவை மாநகர கிழக்கு சரக போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அதே வேளையில இந்த இருவருக்கும் படுகாயமடைந்த சூழலில் இருவரும் தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி.